Hello students, welcome to Hiba Max Study Time. 10th Standard CBSE Max Chapter 1 பார்த்துட்ருக்கோம். Exercise 1.1 fourth question solve பண்ணலாம். Given that HCF 306, 657 is equal to 9, find the LCM 306, 657. So HCF of two numbers கொடுத்துட்டாங்க 9 ன்ட்டு LCM of two numbers என்ன நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். HCF into LCM is equal to product of two numbers. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். இப்போ பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கிறது ரெண்டு நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் 306, செகண்ட் நம்பர் 657 and HCF of two numbers வந்து 9, LCM of two numbers என்ன நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதிடலாமா. LCM into HCF is equal to product of two numbers. இப்போ substitute பண்ணுங்க. LCM ஓட வேல்யூ என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். HCF ஓட வேல்யூ 9. Product of two numbers இதான் அந்த ரெண்டு நம்பர் இல்லையா. 306 into 657. இப்போ LCM தான் நமக்கு வேணும். ஸோ 9 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத டிவிஷன் ஈக்குவல் டு கதர் சைட் போகும்போது டிவிஷனாக மாறிடும். 306 into 657 divided by 9. இப்போ 9 டேபிளில் நம்ம எந்த நம்பர் இந்த நம்பரை வந்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 306 divided by 9. 9 டேபிளில் 9 3s are 27, 36. 9 4s are 36, balance 0. So 9 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 34. LCM is equal to 34 into 657. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 657 into 34, 28, balance 2, 22. 6 4s are 24, 26. 3 7s are 21, 15, 17, 18, 19, 8, 3, 13, balance 1, 12, balance 1, 2. So LCM ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு. 22,338. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி நமக்கு வந்து LCM கொடுத்துட்டு HCF கேட்டாலும் சேம் ஃபார்மேட், இல்லை LCM HCF கொடுத்துட்டு ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாலும் சேம் ஃபார்மேட் தான். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. செக் வெதர் 6 power n கேன் end with the digit 0 for any natural number n. ஸோ எந்த நேச்சுரல் நம்பர் இருந்தாலும் என்னோட வேல்யூவில் எனக்கு வந்து 6 power n வந்து 0 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ப்ரூஃப் பண்ணுமா, செக் பண்ணுமா. சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனி நம்பர் ends with 0. இப்போ 10ஆக இருக்கட்டும், 20ஆக இருக்கட்டும், 30ஆக இருக்கட்டும், 100ஆக இருக்கட்டும், 400 எதுவாக இருந்தாலும் இதில் ரெண்டு ஃபேக்டர்ஸ் முக்கியமாக வரணும். ஒன்று 2, இன்னொன்று 5. ஏன்னா 2 5s are 10. அதனால தான் நம்ம கிளாஸில் வந்து என்ன வரணும், 0 அப்படின்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 எடுத்துக்கோங்க. 20 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பாருங்கள். 2 10s are 20, 2 5s are 5 1s are 2 and 5 இருக்கா. அதே தான் 30க்கும், அதே தான் 100. எல்லாத்துலேயும் 2 and 5 கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதோட கடைசி நம்பர் வந்து யூனிட் பிளேஸில் இருக்கிறது 0வாக இருக்கும். சரிங்களா. ends with the digit 0வாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். For any number to end with 0, it needs to have 2 and 5 as factors. இப்போ எந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் நம்ம எடுக்கும்போது 2 and 5 இருக்கோ அது நான் என்ன சொல்லலாம், ends with 0 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ 6 power n எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எனி நம்பர், எனி நேச்சுரல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க. n is any நேச்சுரல் நம்பர். இப்போ 6ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்க்கலாம். 2 3s are 6, 3 1s are 3. So 6 is equal to 2 into 3. Factor 2 இருக்குது, ஆனால் factor 5 இல்லை.
ஸோ ஃபேக்டர் 5 இல்லாதனால 6 power n cannot be n with 0. ஸோ இப்போ n அப்ளை பண்ணுங்க. 6 power n எப்படி எழுதலாம்? 2 into 3 power n. இப்போ இந்த n 2க்கும் வரும் 3க்கும் காமன் இல்லையா? ஸோ 6 power n is equal to 2 power n into 3 power n. இதில் 5 power n இல்லை, 5 ஃபேக்டராகவே இல்லை. அதனால் 6 power n வந்து 0வால் எண்ட் ஆகாது. அதை எழுதிக்கலாமா? In prime factorization, of 6 power n, there is no factor 5. 5 வந்து ஃபேக்டரா இல்லை, ஆனால் 2 இருக்கு. ஆனால் நமக்கு 2ம் 5ம் வேணும்ல. 2 and 5 இருந்தால் தான் 2 5s are 10 வரும். நமக்கு வந்து ஃபேக்டர் 5 இல்லை. அதனால therefore 6 power n cannot end with 0 அப்படின்னு எழுதிட்டா போதும். நம்மளை செக் பண்ண சொன்னாங்க, நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th question, explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers. ஸோ இந்த சொல்யூஷன் பார்க்க முன்னாடி காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன? 2 3 5 7. இது எல்லாமே செக் பண்ணிங்கன்னா இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்று 1 இருக்கும் அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். 1 and நம்பர் இட் செல்ஃப். இப்போ 2ஓட ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோன்னா 1 into 2. 3ஓட ஃபேக்டர் 1 into 3 இப்படி தான் இருக்கும். இதுவே காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட ஃபேக்டர் இப்போ வந்து 4 வந்து காம்போசிட் நம்பர், 6 வந்து காம்போசிட் நம்பர், 8 10 12 இதெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். எப்படி சொல்கிறோன்னா 4ஓட ஃபேக்டர் என்ன? 1 into 2 into 4. 8ஓட ஃபேக்டர் என்ன? 1 into 2 into 4 into 8. ஸோ 1 தவிர வேறு நம்பர்ஸை ஃபேக்டராக வச்சுருந்ததுன்னா அது காம்போசிட் நம்பர்ஸ். 1 and itself வந்தால் அது ப்ரைம். 1 and itself இல்லாமல் வேறு நம்பர்ஸ் வந்து அதை என்ன சொல்லணும்? காம்போசிட் நம்பர்ஸ். இப்போது இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, let x is equal to அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறேன். 7 into 11 into 13 plus 13. இப்போ இந்த லைனில் இப்போ இந்த டேர்மில் பாருங்கள், இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் 13. ஸோ நான் 13 காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ பேலன்ஸ் 7 into 11 plus 1 மட்டும் இருக்கும். ஸோ 13 into 7 11s are 77 plus 1. 13 into 78. இப்போ 78 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஃபேக்டர்ஸாக தானே நம்ம எழுதணும். அதனால் 78 ஸ்ப்ளிட் பண்ணால் 2 3s are 6, 2 9s are 18, 3 1s are 3 3s are 9. 13 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 1 டைம். இப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? 13 into 2 into 3 into 13. ஸோ ஃபைனலாக 2 into 3 into 13 into 13. இங்கே பாருங்கள், 1 நம்பர் தவிர பேலன்ஸு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்குது, 13. எக்ஸ் இஸ் அ காம்போசிட் நம்பர் இல்லையா? எக்ஸ் இஸ் அ காம்போசிட் நம்பர். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு லெட் y இஸ் ஈக்குவல் டு 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5ன்னு எடுத்துக்கலாம். இது கொஸ்டினில் கொடுத்தது. ஸோ 5 ரெண்டு இடத்துல இருக்கா? இப்போ 5 காமனாக வெளியே எடுத்துடுங்க. 7 into 6 into 4 into 3 into 2 into 1 plus 1 which is equal to 5 into 7 6 are 42. 42 into 4 168. 168 into 3 2s are 6. 48 balance 4 40 balance 4 6 1s are 6 10. 1008 plus 1. So next line எப்படி எழுதலாம்? 5 into 1008 plus 1 9. இங்கே ரெண்டு ஃபேக்டர் வந்திருக்கும். ஒன்று 5, இன்னொன்று
1009. ஸோ ஒன்னை விட வேறு ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லலாம், காம்போசிட் நம்பர் சொல்லலாமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? therefore both x and y have factors other than 1. Therefore they are composite numbers அப்படின்னு எழுதிட்டோம். Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். 7th question. There is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same time and go in the same direction. After how many minutes they will meet again at the starting point? இப்போ வந்து ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு, கிரவுண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. இந்த சர்க்குலர் பாத்தில் 2 பேர் வந்து ஃபீல்டில் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சோனியா, இன்னொருத்தவங்க ரவி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரவுண்டுக்கு வந்து 18 மினிட்ஸ், ரவி வந்து 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஃபார் தி சேம் டைம் அண்ட் கோ இன் த சேம் டைரக்ஷன். ஸோ 2 பேரும் ஒரே டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் தே வில் மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அவங்க எப்போ 2 பேரும் ஒரே டைமில் மீட் பண்ணுவாங்க, அதுதான் அவங்க கேட்குறாங்க இல்லையா. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அதை எழுதிடலாம். த மேக்ஸிமம் டைம் தே வில் மீட் இஸ் த LCM ஆஃப் 18 and 12. மேக்ஸிமம் டைம் எப்போ அவங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? LCM ஆஃப் 18 and 12. 18 and 12ஓட LCM எடுத்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஃபஸ்ட்டு 18 எடுத்துக்கலாம். 18ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ 2 into 3 into 3. அடுத்தது 12, 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. ஸோ 2 into 2 into 3. இப்போ இது ரெண்டுத்துக்கும் LCM எப்படி கண்டுபிடிப்போம்? காமன் ஃபேக்டர்ஸ் ஒரு வாட்டி 2 3 பேலன்ஸ் இருக்கிறது எழுதணும். 3 into 2, 2 3s are 6, 6 3s are 18, 18 2s are 36. ஸோ ஆஃப்டர் 36 மினிட்ஸ் லாஸ்ட்ல எழுதலாம், ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். சோனி அண்ட் ரவி will meet at starting point after 36 minutes அப்படின்னு எழுதிட்டு போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.